நரி நாட்டை ஆள ஆசைப்பட்டுருச்சு. முன்னாடி இருக்கிற ஆடுகளை எல்லாம் கூட்டி வச்சு பேசுது, எனக்கு ஓட்டை போட்டு வெள்ள விட்டுட்டீங்கன்னா நான் வென்று வந்தவொடனே குளிர்காலத்தில் நடுக்கம் இல்லாமல் இருக்க உங்களுக்கு போர்வதாருன்னு. சரி, நரி வந்து போர்வதாருன்னு நினைச்சு போட்டான் ஓட்டை. நரி முதலமைச்சர் ஆயிடுச்சு. ஆனவொடனே என்ன செய்யுது, போர்வதான்னு கேட்குது. தாரன்ட்டு ஒவ்வொரு ஆட்டு தோலையும் உரிக்குது. என்ன எங்க தோலை உரிக்கிறாங்க, அதுல தான் நான் போர்வை செய்ய போறேன்ட்டு. இவன் 10,000 போடுறேன், இவன் 8,000 டோக்கன் தாரேன், இவன் 2,000 தாரேன், இவன் மிக்சி தாரேன், இவன் ஃப்ரிட்ஜு தாரேன், இன்னொருத்தர் 2,500 தாரேன், அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டர் தாரேன், இவன் 3 சிலிண்டர் தாரேன். எங்கிருந்து கொடுப்பான், எங்கிருந்து கொடுப்பான்? நிறைய ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது. இந்த அயோக்கியப்பே நம்ம வரிய உரின்னு உரிப்பான். இவ்வளவுதான், இவ்வளவுதான் சொன்னாங்களே, இவ்வளவுதான். யாராவது ஒரு மகன் இந்த கூட்டத்தில் 10 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டத்தை சொல்லி இந்த திமுக அதிமுக கேட்க முடியுமா? கேட்பீங்களா? யாராவது கேட்கிறீங்களா? 10 லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம், ஆக சிறந்த கல்வி. ஒரு நாட்டின் செல்வத்திலே அறிவு செல்வம் தான் முதன்மையானது. அதை கொடுத்துட்டேன். என் பிள்ளைகளுக்கு அருமையான கல்வியை கொடுத்துட்டேன், அறிவை கொடுத்துட்டேன். என் சமூகத்தை அறிவு சமூகமாக உருவாக்கிட்டேன். ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வேற மருத்துவம் மகத்தானது, அது என் மக்களுக்கு தேவை, கொடுத்துட்டேன். உலக தரத்திற்கு மருத்துவத்தை கொடுத்துட்டேன். ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாம கொடுத்துட்டேன். சொல்ல முடியுமா? இல்ல. சாலை, அருமையான சாலை கட்டமைப்பு, பயணிக்க நல்ல போக்குவரத்து, குடிக்க தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன். ஏதாவது ஒன்று. பசி என்ற சொல்லு இல்லாம இந்த நாட்டை மாத்திட்டேன். உங்களுக்கு தெரியுமா என் சொந்தங்களே, 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். எவ்வளவு கொடுமை! வளர்ச்சி என்று கடனின் வளர்ச்சியை கட்டமைக்கிற இந்த நாடு 10 லட்சம் கோடியை வாங்கி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம். எல்லாம் இலவசம், ஃப்ரீ ஸ்கீம். ஏமாற்றுவது, எலும்பு துண்டு, பிச்சை. உனக்கு அதைத்தாரேன், இதைத்தாரேன். என்ன ஒப்பங்காசுல இருந்து கொடுக்குற? எந்த சொத்தை வித்து பரம்பரை சொத்துல இருந்து கொடுக்குற? ஏன் இந்த கேள்வியை நீ எழுப்பல?